1974 ரிஷிகேஷத்தில் கிருபானந்த வாரியார் அவர்கள் நடத்திய சொற்பொழிவிலிருந்து ஒரு பகுதி. தலைப்பு குரு பக்தி. அயோத்த தொனிமியர் என்ற குருநாதர் ஒருவர் கங்கை கரையிலே இருந்தார். அவர் ஒரு குருகுலம் வைத்து நடத்தினார். அயம் என்றால் இரும்பு. இரும்பு போன்ற உறுதியான தசையுடையவர் என்பது அவர் பெயருக்கான பொருள். 1000 சீடர்கள் படிக்கிறார்கள். அவர்களிலே முதல் மாணவன் ஆருணி என்பது. அவன் பாஞ்சால நாட்டு ராஜகுமாரன். அங்கேயே சாப்பாடு. அக்காலத்தில் ஒரு வேளைதான் சாப்பாடு. இப்பொழுதெல்லாம் 3 வேளை சாப்பாடு. ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி, இருவேளை சாப்பிடுபவன் போகி, 3 வேளை சாப்பிடுபவன் ரோகி, 4 வேளை சாப்பிடுபவன் போகி, இறப்பவன். எவ்வளவு ஆகாரத்தை குறைக்கிறார்களோ அவ்வளவு சௌக்கியமாய் இருப்பார்கள். ஆகாரம் அதிகமாக சாப்பிட்டால் துன்பப்படுவார்கள். நீண்ட நாள் வாழ்வதற்கு வள்ளுவரும் வழி சொல்லுகிறார். ஆற்றல் அளவறிந்து உண்பான் அஃதுடம்பு பெற்றவன் நெடித்துய்க்கு மாறு. எனக்கு வயது 69 ஆகிறது. இதுவரை டாக்டர் வந்ததும் இல்லை, ஊசி போட்டதும் இல்லை. சிதானந்த சுவாமியார் கூட யாத்ரீகர்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டார். ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணினால் நமக்கு ஏன் வியாதி வருகிறது? பசித்தாலொழிய சாப்பிடக்கூடாது. இன்றிலிருந்து ஒரு விரதம் வைத்துக் கொள்ளுங்கள். மணியை பார்த்துவிட்டு சாப்பிடக்கூடாது. 8 மணிக்கு சாப்பிடுவேன். 2 இட்லி, 1 காபி என்று நண்பர் வந்தார். 9 மணிக்கு கொஞ்சம் ஆகாரம் செய்யுங்கள் என்றால் தயவு தாட்சணியம் இல்லாமல் உட்கார்ந்து கூடாது. அவரே சொன்னால் எப்படி தள்ளிவிடுவது என்று இடியாப்பம், தோசை, பூரி மசால் மீண்டும் சாப்பிட்டால் வியாதி வரும். ஒரு சிறிய உதாரணம். நம்முடைய வீட்டில் அப்பா, அம்மா, குழந்தை ஆகிய 3 பேர் இருக்கிறார்கள். கால்படி அரிசி போட்டு உலையிலே வெந்து கொண்டிருக்கிறது. 3 பேர் திடீரென்று வந்துவிட்டார்கள். என்ன செய்வது? முன்பு வெந்து கொண்டிருக்கும் உலையிலே மீண்டும் அரைப்படி அரிசியை கழுவி போடுவார்களா? அதை வடித்து விட்டு வேறு உலையை வைப்பார்களா? பெண்களுக்கு தெரியும் பாதி வெந்திருக்கும் என்று. அதிலே கழுவி அரிசியை போட மாட்டார்கள். 8 மணிக்கு போட்ட ஆகாரம் வெந்து கொண்டிருக்கும் போது 9 மணிக்கு போடுவார்களா? பெண்களுக்கு தெரிந்த நியாயம் ஆண்களுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு சாப்பாட்டிற்கும் மறு சாப்பாட்டிற்கும் இடையில் 5 மணி நேரம் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் நாவை வெல்லுகிறானோ அவன் சாவை வென்று விடுவான். உணவு நெறி இன்றியமையாதது. இன்னும் ஒரு முறை அந்த குறளின் கருத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். நன்றாக ஜீரணமான பின்பு அவன் வயதிற்கேற்றபடி அளவாக சாப்பிட்டால் இந்த உடம்போடு நெடிந்து காலம் வாழலாம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஆனால் குருகுலத்திலே ஒருவேளைதான் சாப்பாடு. ஆனால் பிள்ளைகள் எல்லாம் அழகா படிக்கிறார்கள். காலை 9 மணிக்கு பாடம் நடந்தது. அயோத்திய தொழிமர் அந்த ராஜகுமாரனை கூப்பிட்டார். ஆருணி, நமக்கு சொந்தமான வயலிலே மடை உடைபட்டு வெள்ளமாக தண்ணீர் ஓடுகிறது. அந்த மடையை அடைத்து விட்டு வா என்றார். ராஜகுமாரனுக்கு வயலிலே வேலை வைத்தார். நமது பிள்ளை என்ன செய்யும்? அந்த கோனார் பையனை அனுப்புங்கள், எனக்கு பழக்கமில்லை என்று சொல்லி எதிர்நீச்சல் போடுவார்கள். அவன் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று மண்வெட்டியை தூக்கி கொண்டு வயலுக்கு போனான். அரண்மனையிலே வளர்ந்தவன். மண்ணை வெட்டி வெட்டி போட்டான். மடை அடைய பாடில்லை. மடை உடைந்து கொண்டே இருக்கிறது. காலை முதல் மாலை வரை வேலை செய்தான். மடை அடையவே இல்லை. குருநாதன் சொன்ன வேலையை, இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் நான் திரும்பி போகலாமா? இந்த சரீரம் வேண்டுமா என்று மண்வெட்டியை மடையிலே போட்டுவிட்டு குருநாதா என்று குறுக்கே படுத்து விட்டான். அங்கு வருகின்ற தண்ணீர் அவனை தாண்டுவதற்கு அஞ்சி அப்படியே டேம் மாதிரி தேங்கி நின்றது. இரவு 8 மணிக்கு பாடம் சொல்லித் தருகின்ற பொழுது முதலிலே உட்காருகின்ற பையனை காணோம். ஆருணி எங்கே என்றார். காலையிலே போனவன், இன்னும் காணோம் என்றான் மற்ற மாணாக்கர்கள். அந்த காலத்தில் டார்ச் லைட் கிடையாது. தீவெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார். அந்த வயலுக்கு போய் ஆருணி ஆருணி என்றார். சுவாமி, அடியேன் தண்ணீருக்குள் இருக்கிறேன் என்றான். ஏனப்பா என்றார். காலையிலிருந்து மாலை வரை மடை அடைத்தேன். மடை அடைய பாடில்லை.
மடையில் படுத்து விட்டேன் சுவாமி என்றான். உன்னையே தியாகம் செய்து விட்டாய், எழுந்து வா என்றார். அப்படியே கங்கையை பிளந்து கொண்டு வந்து விட்டான். அவன் தலையிலே கையை வைத்து, எல்லா ஞானமும் வந்துவிட்டது, போய்விட்டு வா என்றார். ஒரு வினாடியிலேயே ஞானம் கொடுத்தார். ஆச்சாரியன் கண்ணாலே பார்த்தால் ஞானம் வந்துவிடும். அப்படிப்பட்டவர்கள்தான் ஆச்சாரியர்கள்.